ஆண் ஹனி பேஜர் பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்ல பெண் ஹனி பேஜர் ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுமா? இதுல இம்ப்ரெஸ் அப்படின்றது நடக்காம இந்த ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். எப்படின்னா ஹனி பேஜரோடைய பேக் சைட்ல இருக்கிற ஆனல் பவுச்ல இருந்து ஒரு மாதிரியான சென்ட் வந்து வெளியே வரும், ஒரு வாசனை திரவம். அதுக்கப்புறம் அந்த பொந்துக்குள்ள வந்து உள்ள நுழையும். நுழைஞ்சு அது கூட சண்டை போட்டு அதை வந்து 3 நாள் அடைச்சி வைக்கும். அடைச்சி வச்சு மேட்டிங் பண்ணும். இதுதான் வந்து இதுல மேட்டிங் பிஹேவியர். கொடூரமா இருக்கு இதோட இது மேட்டிங் சிஸ்டம் பார்த்தா. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு ஆண் வரும்போது இன்னொரு ஆணும் அங்க வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மாதிரி வரும்போது கராத்தே கும்ஃபுல்லாம் நடக்கும் இந்த ஆண்கள். ஆமா, நடந்து அதுல ஜெயிக்கிறது உள்ள போய் அந்த பெண்ணையும் வந்து அடக்கும். இப்போ அந்த பெண் எதனால் சீரும்னா, அதுக்கப்புறம் வந்து மேட்டிங் பண்ண அலோவ் பண்ணும். 3 நாளும் வந்து அடைச்சி வச்சு தான், அது வெளியே போகக்கூடாது. ஆனால் வந்து இங்கே டாமினன்ட் பண்ணும். வெளியே விடாமல் உள்ளே வந்து கடிக்கிறது, நகர விடாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு 3 நாள் கழிச்சு அது வெளியே போயிடும். இப்போ இந்த குட்டி வளர்க்கையில அந்த ஒரு அப்பா ஹனி பேஜர் வந்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. வேற பெண்ணை தேடி தான் போகுமே தவிர இந்த பொண்ணு கூடயும் இல்லைன்னா அந்த குட்டிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப குட்டி கூட இருக்கும்போது தாய் வந்து ப்ரீடிங்க்கு ஒத்துக்காது அப்படின்னா அப்ப உண்மையான அப்பாவே கூட அந்த குட்டிகளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வேற இருக்கு. ஆமா. போன வீடியோவில் ஹனி பேஜரோட சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துருந்தோம். ஹனி பேஜரோட அளவு, ஹனி பேஜர் என்ன சாப்பிடும், அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தானே கேட்குறீங்க. ஒரு ஹனி பேஜர் நினைச்சா ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியவோ ஒரு சிறுத்தையவோ துரத்த முடியும். அதோட ஒரு பைட்டிங் ஃபோர்ஸை வச்சு இந்த 3ஐயுமே பயம் காட்ட முடியும். அந்த லெவலுக்கு ஒரு ஹனி பேஜரோட இன்ட்ரோ வீடியோ தான் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஹனி பேஜரோட ப்ரீடிங் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதை ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் பார்ப்போமா இல்லை ப்ரீடிங் ஸ்டைல் பார்ப்போமா? ப்ரீடிங் ஸ்டைல்லே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஹனி பேஜருக்கு எந்த ஏஜ்ல செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும் ப்ரோ? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட லைஃப் ஸ்பேன் சொல்லிடுறேன், ஆயுள் காலம். ஓகே. ஹனி பேஜர் பொதுவாக ஒயில்ல வாழும்போது 5-8 வருஷம் வரைக்கும் வாழும். 8 வருஷம் தான் மொத்தமே அதிகபட்ச வாழ்க்கை. ஏன்னா அதுக்கு ஆபத்தும் இருக்கு, அதுக்கு நோய் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இதுவே வந்து நல்லா நம்ம வந்து இந்த கூண்டுலலாம் வச்சு ஜூல வளர்க்குறாங்கன்னா 24 to 26 வருஷம் வரைக்கும் கூட ஹனி பேஜரை கூண்டுல வச்சு வளர்க்குறாங்களா? ஆமா, இப்ப சிங்கம் புலியே வளர்க்குறாங்க. எந்த நாட்டுல இருக்குன்னு சொல்லுங்க, போய் ஹனி பேஜரை பார்த்துட்டு வரோம். நீங்க பாக்குறதுக்காகவே நான் சொல்றேன். ஓகே. அது இந்தியால கூட ஜூல இருக்கிறதுல கூட இந்த ஹனி பேஜர்லாம் இருக்கு. ஓகே, அப்ப போவோம் நம்ம. ஆமா. ஓகே, இது வந்து லைஃப் சைக்கிள் ப்ரோ. ஆமா. இப்ப இதனுடைய இது பார்த்தோம்னா செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து ஒரு பெண் ஹனி பேஜர் கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துல இருந்து, அதாவது ஒரு 15 மாசத்துல இருந்து 16 பிறந்ததுல இருந்து 16 மாசத்துல செக்ஸுவல் மெச்சூரிட்டி. இதுவே வந்து ஒரு மேல் ஹனி பேஜர் வந்து கிட்டத்தட்ட 2 to 3 வருஷம் வரைக்கும் ஆகும். ஓகே. அது ஏன் ப்ரோ மேலுக்கு மட்டும் அவ்வளவு தள்ளி வருது, ஃபீமேலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளேயே வந்துருது? ஏன்னா அதோட சைஸ், இப்ப ஃபீமேலோடைய வளர்ச்சி வந்து மேலுடைய வளர்ச்சியை விட கம்மி தான். நான் சொல்லியிருக்கேன், இப்ப 55 to 77 சென்டிமீட்டர் இதோடைய லென்த் இருக்கும்னா அந்த 77ன்றது ஆண், 55ன்றது பெண்ணுடைய அளவு. ஸோ ஒரு சின்ன அளவு வளர்ந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப வேகம், அதாவது கம்மியான நேரம் போதும். ஸோ அது ஒரு காரணம். இன்னொன்று நான் போன வீடியோவில் சொல்ல தவறுனது, இது வந்து லென்த் 55 to 77, ஹைட் வந்து 23 to 30 சென்டிமீட்டர் இருக்கும். வால் மட்டும் தனியா 12 to 30 சென்டிமீட்டர். வால் மட்டுமே தனியா புரிஞ்சிடும், அது மட்டும் வால் மட்டும் லென்த்தா இருக்கும். ஆமா, 12 to 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹனி பேஜரோடைய அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு ஆண் இது ஹனி பேஜர், ஓகே சாரி, ஒரு ஆண் ஹனி பேஜர் பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்ல பெண் ஹனி பேஜர் ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுமா? இதுல இம்ப்ரெஸ் அப்படின்றது நடக்காம இந்த ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு பெண் ஹனி பேஜருக்கு வந்து ஒரு 1.5 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம், அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். அதன் மூலமா அந்த ஹனி பேஜரோடைய பேக் சைட்ல இருக்கிற ஆனல் பவுச்ல இருந்து ஒரு மாதிரியான சென்ட் வந்து வெளியே வரும், ஒரு வாசனை திரவம். அது வந்து இயற்கையா வந்து வர்றது, அது வேணும்னே வந்து ஒரு ஆணை ஈர்க்கிறதுக்காக உருவாக்குறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும்.
ஸோ அது நடந்து நான் பொதுவாக சொல்லியிருக்கேன், ஹனி பேஜர்ஸ் வந்து பரோ குழி தோண்டி டனல் மாதிரி கட்டி உள்ள வாழும்னு சொல்லி. ஸோ அங்கே போய் இப்போ பெண் இருக்கும்போது அதை தேடி வந்து ஆண் வரும். ஆண் ஹனி பேஜர் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொந்துக்குள்ள வந்து உள்ள நுழையும். நுழைஞ்சு அது கூட சண்டை போட்டு அதை வந்து 3 நாள் அடைச்சி வைக்கும். அடைச்சி வச்சு மேட்டிங் பண்ணும். இதுதான் வந்து இதுல மேட்டிங் பிஹேவியர். கொடூரமா இருக்கு இது மேட்டிங் சிஸ்டம் பார்த்தா. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு ஆண் வரும்போது இன்னொரு ஆணும் அங்க வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மாதிரி வரும்போது கராத்தே கும்ஃபுல்லாம் நடக்கும் இந்த ஆண்கள். ஆமா, நடந்து அதுல ஜெயிக்கிறது உள்ள போய் அந்த பெண்ணையும் வந்து அடக்கும். இப்ப அந்த பெண் எதனால சீரும்னா, அந்த பெண்ணுக்கு ஏத்த மாதிரி அந்த பெண்ணை அடக்கக்கூடிய வலிமை இந்த ஆண் ஹனி பேஜருக்கு இருக்கான்னு அது சோதிக்கும். ரைனோஸ் மாதிரி தான். ரைனோஸ்ல வந்து பெண் வந்து சோதிக்கறல. ஓகே. அதே மாதிரி சோதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மேட்டிங் பண்ண அலோவ் பண்ணும். 3 நாளும் வந்து அடைச்சி வச்சுதான். அது வெளியே போக விடாது. ஆணை வந்து வெளியே விடாது, பெண்ணை வெளியே விடாது. ஆனா வந்து இங்க டாமினன்ட் பண்ணும். வெளியே விடாம உள்ளே வந்து கடிக்கிறது, நகர விடாம இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு 3 நாள் கழிச்சு அது வெளியே போயிடும். வேற ஒரு பெண்ணை தேடி கூட போயிடும். இந்த பெண் வந்து அப்படியே வந்து ஃபெர்டிலைஸ், அதாவது கருத்தரிப்பு வந்து அந்த பெண் ஹனி பேஜருக்கு நடந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து குட்டி போடுறதுக்கு தயாராகும். ஓகே. இப்போ குட்டி போடுறதுக்கு எத்தனை நாட்கள் ப்ரோ ஆகும்? 50ல இருந்து 70 நாள் ஆகும். கிட்டத்தட்ட 2 மாசம். ஆமா. ஓகே. அது வந்து ஒரு வேளைக்கு ஒரு குட்டி தான் போடும் ஒரு முறைக்கு. இருந்தாலும் ரேரா வந்து 2 குட்டியும் கூட போடும். இப்ப குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு டனலுக்குள்ளேயே வச்சு அந்த குட்டிகளை ஃபீமேல் ஹனி பேஜர் வந்து பார்த்துக்கும். ஓகே. எத்தனை நாட்கள் ப்ரோ இந்த ஃபீமேல் ஹனி பேஜர் குட்டி ஹனி பேஜரை பார்த்துக்கிறோம்? அது வந்து கரெக்டா 15 மாசம் வரைக்கும் பார்த்துக்கும். ஓகே. கிட்டத்தட்ட 2 வருஷம். ஆமா. ஓகே. 1.5 வருஷம். ஆமா, அவ்வளோ நாள் வந்து பார்த்துக்கும். அந்த பார்த்துக்கும் போது ஃபர்ஸ்ட் 3 மாசம் அந்த பரோக்குள்ள தான் இருக்கும், டனலுக்குள்ள தான். இப்ப இதை சொல்லிடுறேன், இந்த ஹனி பேஜர்ஸோடைய டனல் அந்த குழி தோண்டி உள்ள போகுதுல, அது எப்படி இருக்கும்னா, முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் அதிகபட்சம் 30 சென்டிமீட்டர் இருக்கும் இது நுழையிற அளவுக்கு. ஆனா உள்ள போயிட்டா அதனுடைய டீப் ஆழம் மட்டும் 1.5 மீட்டருக்கு இருக்கும். அதாவது 150 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 5 அடி ஆழம் இருக்கும். அதுவே அதனுடைய லாங் இருக்குல்ல, அந்த லென்த்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மீட்டர், அதாவது 10 அடி இருக்கும் அந்த உள்ள. ஸோ உள்ள அது இறங்கினா எப்படி இருக்கும்னா, அது வந்து நான் மொத்தமா சொல்லியிருக்கேன் 30 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு தான் வளரும், 1 அடிக்கு தான். அப்ப 1 அடி அந்த ஹனி பேஜர் உள்ள போயிருச்சுன்னா மேல எப்படி பார்த்தா அதை விட 4 மடங்கு ஜாஸ்தி. ஏன்னா 5 அடி ஆழம் இருக்குல்ல, அப்ப 4 அடி எக்ஸ்ட்ரா மேல இருக்கும். சைட்ல வந்து 10 அடிக்கு வந்து இருக்கும். ரெஸ்டிங் சேம்பர் வந்து ஒன்னு இருக்கும். அதாவது இது படுக்கிறதுக்காகவே அந்த டனலோடைய ஓரத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்க போய் இது வந்து தூங்கும். எல்லா ஹனி பேஜரையும் இப்படிதான். இப்ப இந்த குட்டி போடுது இல்ல ஹனி பேஜர், அந்த குட்டிய அந்த ஒரு பரோ டனலுக்குள்ளதான் வச்சிருக்கும். வச்சுக்கிட்டு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற பரோ வந்து தோண்டும். இப்போ ஒரு குட்டி இருக்குன்றதுனால அந்த இடம் வந்து பத்திரும். இப்போ ஒருவேளை 2 குட்டிகள் ஹனி பேஜருக்கு பத்தும். ஏன்னா இது மொத்தமாவே வந்து 2 அடி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு 10 அடி உள்ள அதாவது 10 அடி அகலத்துல இருக்குல்ல, இது வாழ்றதுக்கான ஏரியா. ஸோ அதனால 10 அடின்றது மனுஷங்களுக்கே வந்து போதுமானது. ஒரு 2-3 பேர் படுக்கிறதுக்கு போதுமானதுதான். அப்ப அதெல்லாம் நம்மளை விட எவ்வளவு மடங்கு சின்னது. ஸோ அதுக்கு வந்து அது போதுமானது. பிளஸ் குட்டி வந்து அந்த 3 மாசம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு குழியில வாழுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 2-3 நாள்ல மாத்தும். ஏன்னா அந்த குட்டிகளினுடைய கழிவு, அந்த யூரின்லாம் உள்ளே இருக்கும். அந்த வாசனைக்கு இந்த கழுத புலி சிறுத்தெல்லாம் வரும். ஸோ அது ஒரே இடத்துல இருந்தா மாட்டிக்குவோம். இன்னொன்னு பூச்சி தொல்லை அதிகமாயிரும். ஸோ அதுக்காகவே வாயில வச்சு கவ்விட்டு தான் அடுத்த ஒரு குழிய வந்து தோணும். அப்ப அந்த குட்டியால நடக்க முடியாது. 3 மாசம் குட்டி வந்து அந்த டனலுக்குள்ளதான் இருக்கும், வெளியே வராது. 3 மாசம் கழிச்சு வெளியே வரும். அது வரைக்கும் இது பால் மட்டும் கொடுத்துட்டே இருக்கும். பெண் ஹனி பேஜர் பால் கொடுத்து வெளியே 3 மாசம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வேட்டையாடணும், வேட்டை மிருகங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும், இந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை வந்து கத்து கொடுக்கும். ஆமா, அடுத்த 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதுவே வந்து அம்மாவே வந்து விரட்டி விட்டுரும். ஏன்னா அடுத்த இனப்பெருக்க காலம் வந்துடும். இனப்பெருக்க காலம்ன்றது இதுல வந்து பர்டிகுலர் சீசன்லாம் கிடையாது. இந்த இதுல இருந்து இது வரைக்கும் அப்படி அந்த ஒரு குட்டி வந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த ஹார்மோன் மறுபடியும் சுரக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த நேரத்துல இது விரட்டிடும், வேற ஒரு ஆண் மறுபடியும் இதை தேடி வரும். இப்போ இந்த குட்டி வளர்க்கையில அந்த ஒரு அப்பா ஹனி பேஜர் வந்து பாப்பாங்களா இல்ல பார்க்க மாட்டாங்க? வேற பெண்ணை தேடிதான் போகுமே தவிர இந்த பொண்ணு கூடயும் இல்லைன்னா அந்த குட்டிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப குட்டி கூட இருக்கும்போது தாய் வந்து பிரீடிங்க்கு ஒத்துக்காது அப்படின்னா அப்ப உண்மையான அப்பாவே கூட அந்த குட்டிகளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வேற இருக்கு. ஆமா, அது மாதிரிலாம் ஹனி பேஜர்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் பிறப்பு, பிறந்து 3 மாசம் குழிக்குள்ள வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் இதனோட லைஃப் சைக்கிள் நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்து அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு 12 மாசம் 1 வருஷம் வரைக்கும் அம்மா கூட படிப்பு, வேட்டையாடுறதும், உணவு முறையும், பாதுகாப்பு எப்படி, நம்மளை எப்படி, அதே மாதிரி குழி தோண்டி எப்படி உள்ள வாழணும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கே வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும். அப்ப அதோட துணையை தேடி போகும், போய் மேட்டிங் பண்ணி அதுக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி ஸோ அந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வந்து சாகுற வரைக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும். என்னன்னா வயசு ஆக ஆக அதனுடைய அந்த மேட்டிங் கெப்பாசிட்டி வேணா குறையும், மற்றபடி அது பண்றது அது பண்ணிட்டே தான் இருக்கும். இப்படியே தான் என்னுடைய லைஃப் வந்து போகும். இதுதான் என்னுடைய லைஃப் சைக்கிள். ஓகே, இந்த வீடியோல எனக்கு கேள்விகள் அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு எதுவும் சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த ஹனி பேஜருக்கு அதனுடைய இந்த கண் பார்வை இருக்குல்ல அது ரொம்ப கம்மி. ஆமா, விசுவலா வந்து பார்த்தா கலர் பிளைண்ட்னஸ்லாம் இருக்கு, நிறைய நிறங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. காது ஓரளவு கேட்கும், ஆனா அதெல்லாம் தாண்டி இதோட மோப்ப சக்தி வந்து நல்லா இருக்கும். மனுஷங்களை விட 800 மடங்கு ஜாஸ்தி. 800 மடங்கு? ஆமா, அதனாலதான் அந்த மோப்ப சக்தியை வச்சுக்கிட்டு ஹனி பேஜர் வந்து இரவு நேரத்துல கூட போய் உலாவும். ஏன்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பகல்லையும் வெளியே வரும், ராத்திரியும் வெளியே வரும். ஏன்னா இப்ப நிறைய உயிரினங்கள் நம்ம பார்க்கலாம், பகல்ல வரும் நைட்டு தூங்கும், சிலது நைட்டு வரும் பகல்ல தூங்கும். இது இஷ்டத்துக்கு பசிக்கும் போது வெளியே வரும். அந்த மாதிரியான ஒரு உயிரினம் தான் அந்த ஹனி பேஜர். அதனாலதான் இந்த ஹனி பேஜருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? இதே மாதிரி இன்னும் இப்ப லைஃப் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இதனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதே மாதிரி ஹனி பேஜர்ல நடந்த ஏதாச்சும் ஒரு கதை இருக்கும், அது வந்து இந்த சீரீஸ்ல வரும் நம்புறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹனி பேஜரை பத்தின கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.